இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய கீழ்ப்படியாமைக்காக சிலுவையில மரிச்சிட்ட பிறகும் நம்ம கீழ்ப்படிஞ்சா தான் ரட்சிப்புனா, அப்ப நம்ம இன்னும் சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சது ஒண்ணில்லாத காரணத்துக்காக போயிருமே. இயேசு கிறிஸ்து நமக்காக சகலவற்றையும் கை கொண்டு மரித்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். நம்ம கீழ்ப்படிதல்னால இல்ல, அவருடைய கீழ்ப்படிதல்னால. இரட்டிப்பான மகிமையை அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு சில உண்மைகளை, சத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். நம்மளும் அதை பெற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அருமையான விஷயங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சத்தியம் நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை பலப்படுத்தும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத், எல்லா விசுவாசி வாழ்க்கையில இருக்கிற ஒரு ட்ரூத். இது நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி பிப்ளிக்கலாக ஒரு சில டாக்டரின்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிரசங்கத்துக்குள்ளே போக போகிறோம். அதனால் வாங்க எல்லாருமே மேத்யூ சாப்டர் 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7 அதில் 21ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் படிக்க போகிறேன். இப்போ இந்த மேத்யூ சாப்டர் 7 verse number 24ல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பேரிசனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஜீசஸ் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்திசாலி. இந்த புத்திசாலி எதுக்கு ஒப்பிடப்படுறான்னா, ஒரு கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறவன் அப்படின்ட்டார். அப்புறம் சொல்கிறார் அதே கான்டெக்ஸ்டில், ஆனால் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் கண்மலை மேலே வீடு கட்டுறவன் இல்லை, மணலில் வீடு கட்டுறவன். 2 பேர் வீட்டு சூழல்லையும் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் மழை பெய்யும் அப்படின்றாரு. பெருமழை வந்தது, அப்புறம் பெருங்காற்று அடித்து பெரும் வெள்ளம் வந்து, ஆனால் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு அது நாசமாகலை, அது நிலையா நின்றுச்சு. ஆனால் மணல் மேலே கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போயிடுச்சு. அந்த மழையினால வெள்ளத்தினால அந்த வீடு விழுந்துருச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். இதோடைய பாட்டம் லைன் என்னது? நான் சொல்கிற வார்த்தையின் கேட்டுட்டு அதன்படி செஞ்சால் கண்மலை மேலே வீடு கட்டின புத்திசாலி. மழை வரும், வெள்ளம் வரும், காத்தடிக்கும், ஆனால் வீடு ஒன்றும் ஆகாது, நிலையா நிற்பார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவங்களுடைய வாழ்க்கை மணல் மேலே கட்டப்பட்ட வீடு மாதிரி. அங்கேயும் மழை வரும், பெருமழை வரும், பெரும் வெள்ளம் வரும், காத்தடிக்கும், ஆனால் வீடும் விழுந்துடும், வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுதான் கம்பேரிசன். இப்போ இந்த வார்த்தைகளை நிறைய பேர் வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க. பாரு, நம்ம எப்படி தெரியுமா அதை கேள்விப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, எல்லா வார்த்தையும் அது மாதிரியே செய்யணும். நீங்க உங்க கீழ்ப்படிதல் முக்கியம். நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அப்போ நீங்க வந்து கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு மாதிரி இருப்பீங்க. ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் கீழ்ப்படியலனா அப்புறம் மழை வரும், காத்தடிக்கும், அதுல உங்க வாழ்க்கையே நாசமா போயிடும். அப்ப கண்மலை எது இதுல, இந்த ஸ்டோரியில? ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சாதான் கண்மலையில கட்டப்பட்ட வீடுனா, அப்ப அந்த கண்மலை எது? நம்மளுடைய கிரியைகள். உண்மையா இல்லையா? நம்மளுடைய கீழ்ப்படிதல் தான் நம்மளுடைய கண்மலைன்னு சொல்லி இன்டர்பிரட் ஆயிருது. உண்மையா இல்லையா? இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் கேட்டு அதன் படி செய்கிறவன் தான் கண்மலையில வீடு கட்டினானா, அப்ப கண்மலை எது? நம்ம ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, அதை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வந்து, எப்படி இருந்தாலும் இதை பாதி என்னால் செய்ய முடியாது, அதனால் கேட்குறத பாதி கம்மி பண்ணிடலாம், சர்ச்சுக்கு வரது பாதி கம்மி பண்ணிடலாம். ஏன்? அப்போது கம்மி அக்கௌண்டபிலிட்டி. கொஞ்சம் கேட்குறேன், கொஞ்சத்தை மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியும். இது என்ன பண்ணிடுச்சு? நம்மளை குற்றப்படுத்திடுச்சு. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையின் படி எல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம வீடு கண்மலை மேலே இருக்கும்னா, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நம்ம யார் வீடு கண்மலை மேலே இல்லைன்ட்டு? ஏன்னா 100% யாராவது கீழ்ப்படிதலோட வாழ முடியுமா? ஆன்சர் பண்ணுங்க. 100% இப்ப ஆன்சர் பண்ணுமா? இல்ல. ஏன்னா கஷ்டமா இருக்குது. ஐயோ என்ன பிரதர் இது, ஏன்னா இன்டர்பிரேஷன் அப்படி பண்ணிட்டாங்க. நீ ஆண்டோடைய வார்த்தை கேள், அது படியெல்லாம் நீ செஞ்சனா உன் வீடு கண்மலை மேல கட்டப்பட்டது மாதிரி. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கண்மலை எது தெரியுமா? உன் கீழ்ப்படிதல், உன்னுடைய ஒபீடியன்ஸ் தான் அந்த கண்மலை. நீ கர்த்தருடைய வார்த்தை நீ கேள், அதன்படியே செய். சோ கிரியைகள், ஒர்க்ஸை கொண்டு வந்துட்டாங்க. உன் கிரியைகள், உன் பரிசுத்தம், உன் நீதி, உன் கீழ்ப்படிதல், அதுதான் உன் கண்மலை அப்படின்ட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம யாரும் கண்மலையில் இல்லை, நம்ம எல்லாருமே மணலில் தான் இருக்கிறோம். மணல் மேலே வீடு கட்டுறது இல்லை, மணல்லையே வீடு கட்டின்னு இருக்கிறோம். அப்படி ஆயிடுச்சு கதை. ஆனால் வேதத்தின் சத்தியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அதோடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு போகணும்.
கான்டெக்ஸ்ட்னா அந்த சந்தர்ப்பம் என்ன, எந்த சூழல்ல என்னென்ன வார்த்தைகள் முன்னாடி பேசினார், அதுக்கப்புறம் என்ன பேசினாரு, அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தா தான் நம்ம கிளியரா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ கான்டெக்ஸ்டுக்கு போலாமா? வாங்க Matthew chapter 7 verse number 21 இருந்தே நான் படிக்கிறேன் பாருங்க. Matthew chapter 7 verse number 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கவனிச்சிங்களா வசனத்தை? என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுறதுனால நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. என் பிதாவின் சித்தத்தை செஞ்சாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க? இன்னைக்கு ஒரு சில மிஸ் இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வரப்போறோம். ஸோ இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு பயமா இருக்குதா இல்லையா? ஒரு சில பேருக்கு உண்மையாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டதுனால பரலோகத்துக்கு வரமாட்டேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன், பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சாதான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டான், பாத்தியா பாத்தியா நீ இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்யணும். இப்போ நம்மளுக்கு கேள்வி வருதா இல்லையா? ஜான் 3:16 கரெக்டா இல்லை இப்போ படிச்ச வசனம் கரெக்டா? ஜான் 3:16 படிக்கிறோம், ஒரே பேரான குமாரனை விசுவாசிச்சாலே நித்திய ஜீவன் உண்டுன்னு. ஆனா இந்த வசனத்தை போட்டிருக்குது உண்டு. நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டவன பரலோகத்துக்கு வந்துருவியா? பிதாவின் சித்தத்தின் படி செய். இப்போ அப்படியே பாரத்தை நம்ம மேல தூக்கி போட்ட மாதிரி இது. இப்போ என்ன இது? வெறும் அவரை நம்பினா ரட்சிப்பா, கிருபையினால ரட்சிப்பா, இல்லை என் கீழ்ப்படிதல்னால ரட்சிப்பா? இல்லை ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிருபை நல்லது தான், ஆனால் கூடவே உங்க கீழ்ப்படிதலும் வந்தா தான் ரட்சிப்பா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த பொருள் ஃப்ரீ தான், ஆனாலும் நீ 20 ரூபாய் தரணும். எப்படி இது சொல்றதுக்கு? ஏமாத்துக்காரங்க தான் அர்த்தம். அப்போ ஃப்ரீன்னு ஏன் சொல்ற? ஃப்ரீ தான்ப்பா, ஃப்ரீ தான், ஆனால் 20 ரூபாய் தந்தா தான் தருவேன் நான் உனக்குன்னா. அப்போ அது அநியாயமான பணம் தானே, அது ஏமாத்துற பணம் தானே. அப்புறம் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? இந்த வசனத்தை என்ன போட்டுருக்குது? கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிடுற எல்லாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா, பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க தான் போவாங்களா. இந்த வார்த்தை சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் எந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பார்? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ பிதாவின் சித்தம்னா என்ன? அதை செஞ்சா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் இல்லையா? அப்போ பிதாவின் சித்தம்னா என்ன? வார்த்தை தான் வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கணும். The word will interpret the word. Come on. வார்த்தையின் அந்த இன்டர்பிரேஷன், அதோடைய அர்த்தம் வார்த்தையிலே நமக்கு அடங்கி இருக்குது. வாங்க ஜான் chapter 6 verse number 40. பிதாவின் சித்தத்தை செஞ்சாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னா அப்ப பிதாவின் சித்தம் எது? யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிக்கிறேன், கவனிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ. கமான், எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இயேசுவை சொந்த ரட்சகரா விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், நம்மளை பத்தி தான் பேசுறார். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை, இயேசு என்ன பண்ணுவாரா, அந்த மாதிரி விசுவாசிய கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. Come on, what is the will of the Father? To believe in Jesus as your Lord and Savior. Come on, answer பண்ணுங்க. பிதாவின் சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறது. இப்ப வாங்க மத்தேயு 7:21 வரலாம். இப்ப இயேசு சொன்ன வார்த்தை இன்டர்பிரேட் பண்ணலாமா? இயேசு சொல்றாரு, என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டதுனால நீ ராஜ்யத்துல வர முடியாது, ஆனா என் பிதாவின் சித்தத்தை செஞ்சா நீ ராஜ்யத்துக்குள்ள வரலாம். பிதாவின் சித்தம் எது? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் தான் என் ரட்சகர்னு சொல்லி அவரை விசுவாசிக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட முடியும். கமான், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் புரிஞ்சுச்சு இது வரைக்கும்? ரைட். சோ பிதாவின் சித்தம் என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறது. சோ Matthew 7:21 நம்ம படிக்கிறோம், கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னை கூப்பிட்ட உடனே உன்னை பரலோக ராஜ்யம் சேர்த்துக்க மாட்டேன், என்ன கர்த்தாவேன்னு சொல்றல, அப்ப எங்க அப்பா சொல்றத செய். சரி, உங்க அப்பா என்ன சொல்றாரு? ஜீசஸ் என்ன விசுவாசிக்க சொல்றாரு. ஓகே ஜீசஸ், உங்களை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தான் என் ரட்சகர். அவர் சொல்றாரு, ஓகே வெல்கம், வாங்க உள்ள வந்துருங்க, வாங்க நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன். இப்போ 22ஆம் வசனம் கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. அந்நாளில்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை பத்தி பேசுறாரு. இங்கிலீஷ்ல பாருங்க, தட் டேன்னு வரும். அந்நாள்னா ஏதோ சகோதரி பேர். அந்நாளில்னா ஒரு நாள். எந்த நாள் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்களா, கூப்பிட மாட்டாங்களா? அவங்க யாரா இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கும் போது கூப்பிடுவாங்களா இல்லையா? ஏன்னா இப்ப தெரிஞ்சிருச்சு யார் கடவுள்னு, யார் சிங்காசனத்தில் உட்கார்ந்து தெரிஞ்சிச்சு, பார்த்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க எந்த தெய்வத்தை வணங்கி இருந்தாலும் பூலோகத்துல இயேசுவ சிங்காசனத்தில் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே கர்த்தாவே, நீங்க தான் கர்த்தர், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. என்னைக்கு? ஜட்ஜ்மெண்ட் டேல. சரியா? பாருங்க,
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், இயேசு சொல்வார் அவங்களை பார்த்து, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனத்தை எடுத்து என்ன நம்ம சொல்லிட்டாங்க ஊழியம் பண்றவங்களை பார்த்து, தம்பி நீ பேய் ஓட்டுறதுனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிடாத, நீ பிரசங்கம் பண்றன்றதுனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிடாத, உன் மூலமா கர்த்தர் அற்புதங்களை செய்யறார், நீ தீர்க்க தரிசனம் சொல்ற, ஆண்டவர் உன்னை வல்லமையா பயன்படுத்துறாருன்றதுனால பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சிடாத. இந்த வசனத்தை பாரு, என்ன போட்டது பாத்தியா, பேய் ஓட்டினாங்களாம், அற்புதம் பண்ணாங்களாம், ஆனா இயேசு அவங்கள பார்த்து சொன்னாராம், உனி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உன்னையும் அப்படி சொல்லிட்டு போயிடாரு, தம்பி ஒழுங்கா நந்துக்கோ, ஜாகிரதையா இரு அப்படின்னு மினிஸ்ட்ரியில டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் என்னது? முதலாவது இது எந்த நாள்? வெரி குட், இது ஜட்ஜ்மெண்ட் டே. ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஆண்டவரை பார்த்து நீங்க தான் கர்த்தர்னு சொல்லி. ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாங்க பிசாசை துரத்தணும், அற்புதங்களை செஞ்சோம், உங்க நாமத்துல தான் இது எல்லாத்தையும் செஞ்சோன்னு இவங்க தானே சொன்னாங்க. ஜீசஸ் சொன்னாரா? இது யார் வாயில இருந்து வந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? நீங்க என் நாமத்துல பிசாசை துரத்துனீங்க, என் நாமத்துல அதிசயங்களை செஞ்சீங்க அப்படின்னு இயேசு சொன்னாரா? அவங்க சொன்னாங்களா? பாரு, இயேசு கிறிஸ்து சொன்னார்னா ஃபேக்ட், அதை நம்ம ஆப்போசிட்டா சொல்ல முடியாது, ஏன்னா அவரே சொல்லிட்டார். ஆனா சொன்னது யாரு? அந்த ஜனங்க. அப்ப அதை ஃபேக்டா ஏத்துக்கணுமா நம்ம? இல்ல, அது அவங்க சொல்றாங்க. ஐயோ, நான் இவ்வளவு நேரம் வேற யாரோ ஒருத்தர் கடவுள்னு சொல்லி நின்றனே, இங்கே வந்து பார்த்தா இவரு உட்காந்துக்கிறாரு. ஏன்னா நியாய தீர்ப்பு அன்னைக்கு அப்படிதான் இருக்கும் பாரு, எல்லாரும் ஜெக ஜெக ஜெகஜன் வந்து நிற்கிறான்னு வச்சுங்களேன். நியாய தீர்ப்பு நாளில் வந்து பார்க்குறாங்க, யார் கடவுள்? நான் சொன்ன ஒரு கடவுளா இல்லை நீ சொன்ன ஒரு கடவுளா? 1008 வழிபாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. யார் கடவுள் பார்க்க? ஓ, ஜீசஸ் தான் கடவுள்பா. ஐயோ, நம்ம அவரை சொல்லிட்டோமே, நம்ம இவங்களை சொல்லிவிட்டோமே. சரி பரவாயில்ல, லாஸ்ட் மொமெண்ட்ல பேச்சை மாத்திடலாம். என்ன மாத்திடலாம்? அவர் பேர்ல பண்ண தெரியுமா பேய் ஓட்டுனத? இந்த டியட்டி, இந்த தெய்வத்து பேர்ல பண்ண தெரியுமா அற்புதம்? மந்திரத்தை பண்ண, பிசாசு மூலமா அற்புதம் பண்ணனே, அப்படியே அவர் மேல திருப்பி விட்டேன்னா தெரியுமா சொல்லலாம், எல்லாம் உங்க பேர்ல தான் பண்ணேன் ஜீசஸ், நானு உங்க பேர்ல தான் பேய ஓட்டினேன், உங்க பேர்ல தான் அற்புதம் பண்ணேன். ஜீசஸ் சொல்றாரு, யார்கிட்ட பேசுனுக்கிறேன்? எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? இவங்க பேசினவங்க அத்தனை பேரும் அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்காதவங்க. அதனாலதான் அவங்கள பார்த்து இயேசுவால சொல்ல முடிஞ்சது, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஏன்னா யோவான் 10:14 படிக்கிறோம், இயேசு சொல்றாரு, என் ஆடுகளுக்கு என் சத்தம் கேக்குது, என் ஆடுகள் யாருன்னு எனக்கு தெரியும். ஓ, எத்தனை பேர் இயேசுவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டீங்க? கர்த்தருக்கு உங்களை தெரியும். உங்க மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா, அவருக்கு என்ன தெரியும்? பாரு, இது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் ஜீசஸ், எனக்கு ஒண்ணு தெரியும் ஆனா தெரியாது. ஆனா இவங்க ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறதுனால இயேசு என்ன சொல்றாரு, எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்தவங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு உன்னை ஒரு நாள் தெரியும் ஆனா இனி உன்னை தெரியக்கூடாதுன்னு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி இருந்திருக்கணும். அப்போ அந்த இடத்துல கும்பலா வந்து நின்னவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? உண்மையா அற்புதம் பண்ணவங்களா இல்ல பிசாசு வல்லமையினால 1008 அக்கிரமமான காரியங்களை செஞ்சவங்களா? அக்கிரமத்தை செஞ்சவங்க. This is not talking about the ministers of the gospel. Come on, எல்லாரும் நல்லா மூச்சு விடுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நம்மள திட்டுற வசனம் இல்ல, இது கர்த்தர் அவிசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த நாள்ல வந்து கண்டவனே என்ன கர்த்தர் கர்த்தர்னு கூப்பிடுவாங்க, ஆனா அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் மயங்கிற மாதிரி இல்ல, நீங்க யாருன்னே தெரியல, போயிடுங்க அக்கிரமம் பண்ணவங்களா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு வரோம், 24க்கு வர்றோம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் எத்தனை பேர் கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுச்சு? கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுச்சா? ஓகே, நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. யார் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? பிதாவின் சித்தத்தை செய்றவங்க. பிதாவின் சித்தம்னா என்னது? இயேசு கிறிஸ்துவ ரட்சகராகவும் தெய்வமாகவும் விசுவாசிக்கிறவங்க. இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? கைவேத்தி காமிங்க பார்க்கலாம். இப்போ கான்டெக்ஸ்ட்ல படிக்க போற இந்த வசனத்தை நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம். ஓகே, வாங்க verse number 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஓகே, நான் சொல்ற எல்லா வார்த்தையும் கேட்டுன்னு சொல்லல, இந்த வார்த்தைனா அந்த நேரத்தில் என்ன சொன்னாரு பார், சும்மா வந்து கர்த்தரே கர்த்தரே கர்த்தா கர்த்தாதி கர்த்தா அப்படிலாம் பேசுனுக்காத. எங்க அப்பா என்ன சொன்னாரு, என்னை அனுப்பி வச்சிருக்கிறார், என்னை விசுவாசிக்கணும்னு சொல்லி இருக்கிறார், விசுவாசா தான் உனக்கு பரலோக ராஜ்யம். இந்த வார்த்தைகள். So it's talking about the specific words spoken at that moment. These words, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். அப்ப இவைகளின்படி எப்படி செய்யறது? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். கமான், எத்தனை பேர் புரிஞ்சுச்சு?
அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்யறவன் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவன். see this is not talking about the entire bible. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய கீழ்ப்படியாமைக்காக சிலுவையில மரிச்சிட்ட பிறகும் நம்ம கீழ்ப்படிஞ்சா தான் ரட்சிப்புனா, அப்ப நம்ம இன்னும் சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சது ஒண்ணில்லாத காரணத்துக்காக போயிருமே. இயேசு கிறிஸ்து நமக்காக சகலவற்றையும் கை கொண்டு மரித்தார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். நம்ம கீழ்ப்படிதல்னால இல்ல, அவருடைய கீழ்ப்படிதல்னால. நல்லா நீங்க வார்த்தையை கேட்கலாம், வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறோம், ஆவியானவர் பலனை கொடுக்கிறார், வார்த்தையில் இருக்கிறது நம்ம செய்யலாம், நிச்சயமா நம்ம செய்ய போறோம். கர்த்தர் நம்ம பரிசுத்தமா வாழ வைப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இயேசு சொல்றாரு, இப்ப நான் சொன்னேனே வார்த்தை, என்ன சொன்ன சொல்லு, சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இருக்க வேண்டாம், பிதா சொல்றதை செய். பிதா என்ன சொல்றாரு, என்ன சொந்த ரட்சகரா ஏத்துக்கன்னு சொல்றாருல, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இதன்படி செய்யறவன், இந்த வார்த்தை கேட்டுட்டு என்ன சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறபார், நீ புத்திசாலி. ஏன்னா அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப கண்மலை யாரு? ஆன்சர் பண்ணுங்க, கண்மலை யாரு? சத்தமா சொல், கண்மலை யாரு? முதல் பார்த்த ராங் இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் கண்மலை எது? நம்ம கீழ்ப்படிதல். ஆனா கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரோம். so that rock speaks of Jesus. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் அதுடைய 4 வசனத்தை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலையானவர்னு சொல்லி, ஜீசஸ் இஸ் தி ராக். சோ அவர் சொல்றார், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டனா உன் வீடு, உன் வாழ்க்கை கண்மலை மேல கட்டப்பட்டிருக்குது. அடுத்தது அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்றாரு பாருங்க. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சோ 2 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்கிறோம். அவிசுவாசிகள் இயேசுடைய பேச்சை கேட்கல, பிதாவின் பேச்சு பிரகாரம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏத்துக்கல. அவங்க வீடு மணல்ல கட்டின மாதிரி, அங்கேயும் புயல் வந்துச்சு, பெருவெள்ளம் வந்துச்சு, காத்தடிச்சிச்சு, வீடு ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இந்த பக்கம் இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவங்க, பிதாவின் சித்தத்தை கேட்டவங்க, கண்மலை மேல அவங்க வீடு கட்டப்பட்டிருக்குது, வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குது. இங்கேயும் புயல் வருது, இங்கேயும் வெள்ளம் வருது, இங்கேயும் காத்தடிக்குதோ. இதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்கா சில நேரத்தில் தோணுது. பாரு, என்ன ஒரு டிஃபரன்ஸ். அப்போ இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ்? உங்களை நம்பாத ஜனங்க அவங்களுக்கும் பிரச்சனை வருது, உங்களை நம்பி இருக்கிறோம் எங்களுக்கும் பிரச்சனை வருது. இந்த பேசேஜ் கவனிச்சிங்களா? பெருமழை 2 குரூப்புக்கும் வருது, பெருமழை 2 வீடுகள் மேலேயும் வருது, பெரும் வெள்ளம் 2 வீடுகள் மேலேயும் வருது, காத்தடிக்கிறது 2 வீட்டு மேலேயும் தான் காத்தடிக்குது. ஸோ பிரச்சனை எல்லாருக்குமே தான் வருது. ஆனால் சில டைம் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிறோம் தெரியுமா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு என்ன பதர் லாபம்? அவரை நம்பி இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம்? இது நிமித்தம் எனக்கு என்ன மேன்மை? கர்த்தர் இன்னைக்கு அதை தான் நம்மளுக்கு செய்தியாக கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு? நீ விசுவாசியோ அவிசுவாசியோ, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமழை அடிக்கும், பெருமழை வரும், பெரும் வெள்ளம் வரும், காத்தடிக்கும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். உலகத்தின் சாபத்துல அநேக சூழல்கள் நமக்கு மாற வாய்ப்பு இருக்குது. இயேசுவை ஏத்துக்காதவங்க மேலயும் மழை பெய்யும், இயேசுவை ஏத்துனவங்க மேல மழை பெய்யும், இயேசுவை ஏத்துக்காதவங்க மேலயும் பெருவெள்ளம் வரும், இயேசுவை ஏத்துக்கிட்டவங்களுக்கும் பெருவெள்ளம் வர வாய்ப்பு இருக்குது, இயேசுவை ஏத்துக்காதவங்க மேலயும் காத்தடிக்கும், இயேசுவை ஏத்துக்கிட்ட அந்த ஜனங்க மேலயும் காத்தடிக்கும். ஆனா வித்தியாசம் இதுதான், எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு, காற்று ஓய்ந்த பிறகு, வெள்ளம் தீந்த பிறகு, புயல் முடிஞ்ச பிறகு, மழை நின்ன பிறகு யார் நிற்கிறான்றது மட்டும் பாருன்றார் அவரு. என்ன நம்பி கண்மலையில வீடு கட்டினாங்க தெரியுமா? அவங்க தலை நிமிர்ந்து நிப்பாங்க. புயல் முடிஞ்சிரும், காற்று ஓய்ந்துரும், கடல் ஒண்ணு இல்லாம போயிரும், வெள்ளம் காணாம போயிரும். ஆனா என் பிள்ளைகள் காணாம போக மாட்டாங்க. They will be standing tall. அவங்க நிலைச்சிருப்பாங்க. கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்க போறேன். ஓ, நீங்க விசுவாசியா? என்ன நீங்க இயேசுவை நம்புறீங்களா? என்ன இயேசுக்காக வாழ்க்கை கொடுத்துட்டீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலரா போறீங்களா? என்னவோ இயேசுவை நம்பிட்டா வாழ்க்கையில நல்லா இருப்பேன்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் ஃபெய்த் கன்ஃபெஷன் எல்லாம் பண்றீங்களா? என்ன இப்போ உங்க வீட்டில் பிரச்சனை? என்ன உங்க வாழ்க்கையில திரும்பி கடன் பிரச்சனை? என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு வர்ற பிரச்சனை தானே உங்களுக்கு வருது. நீங்க சொல்லுங்க, அவசரப்பட்டு நடுவில் பேசிடாதீங்க. எல்லாம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும் எந்த வீடு நிலைச்சிருக்குதுன்னு சொல்லி. நான் வாழ்ந்திருக்கிறது என் கண்மலையை சார்ந்து, அவர் மேல நான் கட்டப்பட்டிருக்கிறதுனால புயல் ஓய்ந்துரும், ஓ பெருவெல்லாம் ஸ்டாப் ஆயிரும், காத்தடிக்கிறது ஸ்டாப் ஆயிரும். ஆனா இன்னும் நின்றுட்டு தான் இருக்க போறேன். கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம். I'm still gonna be standing. சொல்லுங்க, I will be standing. சொல்லுங்க, நான் நின்னுட்டு தான் இருக்க போறேன். இவ்வளவு புயல் மத்தியில நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் தானே சொல்றோம். I'm still standing. Hallelujah. உங்க கைவெத்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் இன்னும் நின்னுட்டு தான் இருக்கிறேன்.
மனதளவில் வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னும் நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க, பிரச்சனை வந்துச்சு. சத்தமா சொல்லுங்க, போராட்டங்கள் வந்துச்சு. 1008 போராட்டங்கள் வந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிறேன். I am still standing tall. Hallelujah. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? நீங்க இன்னும் நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆனா இதுதான் வித்தியாசம். எல்லாருக்கும் பிரச்சனை வருது பதர், ஆனா நாங்க வேற மாதிரி. பிரச்சனைக்கு அப்புறம் நாங்க தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருப்போம். அதை வச்சு தெரிஞ்சுங்க என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி. எல்லாருக்கும் பிரச்சனை வருது, உலகம் அந்த மாதிரி இருக்குது. அதனால நான் நீதிமான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனை வர்றதுனால நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு யார் சொன்னது? பிரச்சனை அதிகமாகிறதுனால கர்த்தர் உங்க மேல பிரியமா இல்லைன்னு பிசாசானவன் சொல்லிட்டு இருக்கிறானா? போராட்டம் சூழ்நிலை மாறினதுனால ஜனங்க சொல்றாங்களா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி? கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தினால சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாமே முடியும். When everything is said and done, when everything is gone, you will still remain and you will be standing tall. நீங்க நிப்பீங்க. பாரு, இது நீதிமானுடைய ஆசீர்வாதம். இது நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆற்றல். இது ஒரு பலூனுக்குள்ள காத்து ஊதி வச்ச மாதிரி. அந்த பலூன் ஒன்றும் இல்லை, ஆனால் அதில் காற்று ஊதிட்டோன்னு வச்சுக்குவேன், அதை மூழ்கடிக்க முடியாது. யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு பால் இல்லைன்னா பலூன், அது ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் எவ்வளோதான் ட்ரவுன் பண்ண நினைச்சாலும் அதுக்குள்ளே காற்று இருக்கிற வரைக்கும் அதை ட்ரவுன் பண்ண முடியாது. அதை கீழே தங்க வைக்க முடியாது. அதை ஒரேடியா போட்டு அமுத்தி புதைச்சிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் கேப் விடுங்க, கபார்னு மேலே வந்துடும். ஏன்னா பலூன் ஒன்றும் பெரிய இது இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த சக்தி, அது தண்ணீரால மூழ்கடிக்க முடியாத ஒரு சக்தி. அந்த காற்று, அந்த ஆவி, அந்த ஆவியானவர் பிலீவர் எவ்வளவுதான் கீழே போனாலும் மேலே கொண்டு வந்துடும். நம்மளால தோல்வியில ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்றீங்க? எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்றீங்க? என்ன பாருங்க, என்ன பாருங்க, எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்றீங்க? எவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு வருது, ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னும் நல்லா தான் இருக்கிறோம். இப்போ இன்னும் டைம் சொல்றேன் பாரு, நமக்கு கொஞ்சம் பேர் புரியல. இன்னும் டைம் சொல்றேன், இங்க சொல்றேன் பாரு, இந்த பக்கத்துல இருந்து வரேன் பாரு. எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்குது? இவ்வளவு வருஷங்களா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருந்திருக்குது. ஆனா ஒவ்வொன்னும் தூக்கி எறிஞ்சு ஜெயிச்சு மேல நின்றுட்டு தாமே இருக்கிறோமே தவிர நம்ம கீழே போவே இல்லையே. என்னாச்சு? எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான். ஏன்னா வசனத்துல நம்ம படிக்கிறோம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எந்திரிச்சு நிப்பான். ஏன்னா அவன் விழலாம், அவனுக்குள்ள இருக்கிற தேவ நீதி விழுறதே இல்ல. You might fall, but the righteousness of God in you will not keep you down, will not let you down. இருக்க முடியறதில்ல. ஒரு சில பேர் கிறிஸ்தவங்க எதனா சோர்ந்து போய், இல்லை நான் போயிடுறேன், திரும்பி பாவத்துக்கு போயிடுறேன், நான் திரும்பி அந்த கெட்ட பழக்கத்துக்கு போயிடுறேன், போயிட்டு அப்புறம் திரும்பி வருவாங்க. எல்லாம் அங்கே இருக்க முடியல ரொம்ப நேரம். இருக்க முடியாது உன்னால. உனக்குள்ள இருக்கிற நீதி பவர்ஃபுல். நமக்குள்ள இருக்கிற தேவ நீதி, ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தது தேவ நீதி. இதை யாராலும் எடுத்து போட முடியாது. அதனால தான் அந்த வசனத்தை படிக்கிறோம். வாங்க, சங்கீதம் 92 அதோடைய 12ஆம் வசனம். சங்கீதக்காரன் சொல்றார், நீதிமான் பனையை போல் செழிப்பான், கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். பனைனா பனைமரம். நீதிமான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவங்க. அவங்க எப்படி நீதிமானா மாறினாங்க? கிரியைகளாலயா இல்ல கிருபையாலயா? நம்ம செய்யற நல்ல குணத்தினாலயா இல்ல அவர் நல்லவர் நம்புனதுனாலயா? சோ இது கிரியைகள் கேள்வி இல்ல, இது அவர் செஞ்சு முடிச்ச விஷயத்துடைய உண்மை. அதனால தான் நம்ம நீதிமான். அப்ப நீதிமான்கள் பனையை போல செழிப்பான். பனைமரத்தை ஏன் கொண்டு வர்றாரு இந்த இடத்துல? பனைமரம்னா பணம் வருமா பதர்? அதுல அப்படி வராது, அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. ஓகே, ஆனா கர்த்தர் கொண்டு வர்றார், ஐஸ்வர்யாங்களா நம்மளை மாத்துறார். பனைமரம் என்ன நம்மளுக்கு தெரியுது. ஏன் இவர் வேற என்ன சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? நீதிமான் மாங்காய் மரத்தை போல, நீதிமான் இந்த நீதிமான் தேங்காய் மரத்தை போல. ஏன்டவர் அப்படி சொன்னீங்க? சும்மா வாய்க்கு வர சொல்ல மாட்டான், 1008 மரம் இருக்குது சொல்ல மாட்டான். இந்த நீதிமான் வேப்ப மரத்தை போல. ஏன் கரெக்டா பனை மரம் கேதுரு மரம்ன்றாரு? ஏன்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா அது ஒரு சத்தியம் ஒளிஞ்சிருக்கிறதுனால தானே. கேதுரு மரத்தை பத்தி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஆனா பனை மரம்னு வரும்போது அதுல ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஒன்று இருக்குது. இந்த புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போதெல்லாம், நைட்டு ரொம்ப ஜோராக மழை பெஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நாள் நம்ம வரோம் பாருங்க, பெரிய பெரிய ரோட்ஸ் எல்லாம் வரும்போது மரங்கள் விழுந்திருக்கும் இல்லை? சில இடங்களில் கரண்ட் கம்பிங்க கட்டாயி விழுந்துருக்குது. அது ஒரு சில பேர் கார் மேலே விழுந்திருக்கும். அது ரொம்ப நம்மளுக்கு அப்படியே பரிதாபமாக இருக்கும்னு வச்சுக்குவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் புயல் மத்தியில் வேரோட பிடுங்கப்படுற மரங்கள், ஒரு சில மரங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பார்த்தா அது வேரோட பிடுங்கப்பட்டு விழுந்து கிடக்கும். நம்ம சொல்லி பேசினே போகணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சுங்கிற. பார்த்தா எப்படி மழை எப்படி பேத்துருச்சு பாரு அதை வேரோட அப்படின்னு. ஆனால் இந்த பனை மரத்தை மட்டும் வேரோட பேக்கவே முடியாதான் புயல் மத்தியில். என்ன ஆகுமா? இந்த புயல் காற்று அடிக்கும் போது
ஒரு சில மரங்கள் அப்படியே வேரோட அப்படியே பெயர்ந்து போயிடும், அப்படியே தள்ளுண்டு போயிடும், ஒன்று அப்படியே உடஞ்சி போயிருமா. சில இது அப்ரூட்டட், சில இது புரோக்கன். ஆனால் இந்த பனைமரம் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு குணம் உடையது. அதனால தான் இது வனாந்திரத்திலையும் வளர்க்க முடியும், இது நம்மளுடைய பட்டணங்களையும் வளர்க்க முடியும். அந்த மாதிரி எபிலிட்டி அதோடு. இந்த பனைமரத்துடைய எபிலிட்டி என்னன்னா, சொல்லவே மாட்டேங்கிறீங்க பார்த்தாரு நீங்க, அதை வரம்பாரு இப்போ வரம்பாரு. இந்த பனைமரத்துடைய எபிலிட்டி என்னன்னா, இந்த ரெடியா இருக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல்ல இப்படி தான் பண்ணுவோம். நம்ம அப்படியே பசங்களை வெறுப்பேற்றி தேவ பயத்தில் கொண்டு வருவோம். காத்தடிக்கும் போது பனைமரம் விழுற மாதிரி போகும், சாயும், வளையும், ஆனா உடைக்கப்படாது. ஸோ 10 மணி நேரம் காத்தடிக்கணும்னு வச்சுங்களேன், இந்த பெருங்காற்று. அப்போ வேற மரங்கள்லாம் வேரோட பிடுங்கப்பட்டு போகுது, பயங்கரமான காத்து. ஆனா பனைமரம் மட்டும் என்ன பண்ணுமா பாரு, காத்தடிக்கும் போது அப்படியே பெண்ட் பண்ணுமா பாரு, அப்படியே பெண்ட் பண்ணுமா. ஆனா உடையாது. அதே மாதிரி வேர்ல இருந்து அது பிடுங்கப்பட முடியாது. இட் will bend itself, it will not break, it will not be uprooted. இப்படியே இருக்குமா. ஒருவேளை புயலுக்கு ஒரு வாய்ஸ் இருந்துச்சுன்னா புயல் என்ன பண்ணியிருந்திருக்கும்? ஏன் முன்னாடி நிக்கிறியா நீ? எவ்வளவு பெரிய மரங்களெல்லாம் தகர்த்து விட்டுருக்குற, என்ன மாதிரி மரத்தெல்லாம் அப்படியே பேத்துட்டு இருக்கிற நானு, நீ ஏன் முன்னாடி தலை வணங்க மாட்டியா? அடிக்கிறான் பாரு காத்து மேல அப்படின்னு. காத்து அடிக்கும் போது புயல் என்ன சொல்லியிருந்திருக்கலாம், பாத்தியா கீழே போற பாரு. ஆனா பனைமரம் என்ன பண்ணிப்போம், அப்படியே போகுது, கீழே போகுது பெண்ட் பண்ணு. சில பனைமரங்கள், ஒரு வகையான பனைமரம் நிலத்து வரைக்கும் போகுமா பாரு, நிலம் வரைக்கும் பெண்ட் பண்ணிடுவான். பாத்தியா உன்னை எப்படி அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி, ஒட்டியே மாட்டிக்குது, ஒட்டிக்கிற மாதிரி உன்னை அப்படியே உடைய மாட்டேங்குது. பரவாயில்ல, அப்படியே காலில் உந்த மாதிரியா இருக்கட்டும். வளைச்சிட்டேன் நான், ஜெயிச்சிட்டேன் நான், வளைச்சிட்டேன். அது போதும் என் மானமரத்தை காப்பாற்றுறதுக்கு, அது போதும். வளைச்சிட்டேன் நான். உன்னை வேரோட பிடுங்கலன்னா என்ன, வளைச்சிட்டேன்ல, வணங்க வச்சுட்டேன்ல, தாழ வச்சுட்டேன்ல. வர போறேன் நான். காத்து போகுது, பனைமரம் அப்படியே தான் இருக்குமா. வரப்போறவங்க என்ன சொல்லுவாங்க, பா நல்லா இருந்துச்சு பனைமரம், காத்து பாரு எப்படி பண்ணி விட்டுச்சு, பெருமழை பாரு எப்படி பண்ணி விட்டுச்சு. ஆனா பனைமரத்துடைய வேர் இன்னும் பிடுங்கப்படல, பனைமரம் இன்னும் உடைக்கப்படல, அப்படியே தான் இருக்குமா. கொஞ்ச நேரம் ஆகும், அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் மெதுவா பனைமரம் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, பெண்டா இருந்துச்சு தெரியுமா, அப்படியே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இது பெண்ட் பண்ணும்போது அதோடைய வேர் ரொம்ப ஆழமா போயிருக்குது. பனைமரத்துடைய ஸ்பெஷாலிட்டி அது, ரொம்ப ஆழமா வேர் ஊன்றி போற மரங்கள் ஒண்ணுதான் இந்த பனை. இந்த பனைமரத்துடைய வேர்கள் இது பெண்ட் ஆகும் போதுதான் ஸ்ட்ராங் ஆகுதான். நீதிமான்கள் பனையை போல. எப்பெல்லாம் புயல் மத்தியில் அந்த பனைமரம் வளையுதோ அப்பெல்லாம் வேர்கள் ஊன்றி இன்னும் ஆழத்துல போதான். ஏன்னா நான் திரும்பி எந்திரிச்சு நிக்கிறது நிச்சயம். ஆனா திரும்பி எந்திரிச்சு நிக்கும் போது முதல் அளவுக்கே எந்திரிச்சு நிக்கிறேன்னு எதிர்பார்க்காத சத்ருவே, முதல்ல விட நான் உயரமா தான் எந்திரிச்சு நிக்க போறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வேறு ஆழமாக பதிந்தது. I am built on the rock. Come on, somebody needs to say hallelujah. Come on, கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் பனையை போல செழிப்பேன். சத்தமா சொல்லுங்க, நான் பனையை போல செழிப்பேன். சொல்லுங்க, நான் வளையலாம் ஆனா உடைய மாட்டேன். சொல்லுங்க, நான் தாழ்ந்து போலாம் ஆனா நாசமா போக மாட்டேன். என் வாழ்க்கை கண்மலை மேல கட்டப்பட்டது, அதனால நான் செழிப்பா இருக்க போறேன். You will still be standing tall. Oh hallelujah. கரங்களை தட்டி ஒரு 30 செகண்ட்ஸ் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த நீதி நமக்குள்ள இருக்குது. இந்த நீதி நம்மளை விழ வைக்காது. இந்த நீதி நமக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த தேவ நீதி எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை தூக்கி நிறுத்தி கர்த்தருடைய மகிமை ஜொலிக்க செய்யும். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். This is a praise break. யாராவது கர்த்தரை துதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களுடைய நேரம். கைகளை ஊத்தி சொல்லுங்க, thank you Jesus. ஓ புயல் வந்து ஓய்ந்துரும், பெரும் வெள்ளம் வந்து ஓய்ந்துரும், காத்தடிச்சு நின்று. ஆனா கர்த்தரை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க. அவங்க இன்னும் நின்றுட்டு தான் இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற தொடை அடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் இன்னும் நின்று தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நின்று தான் இருக்கிறேன். நினைச்சீங்களா விழுந்துருவேன்னு? வியாதி நினைச்சிச்சு நான் விழுந்துருவேன்னு, கடன் பிரச்சனை நினைச்சிச்சு நான் விழுந்துருவேன்னு, ஆபீஸ்ல அவங்க 2 பேர் போட்ட திட்டத்தினால நான் ஒண்ணெல்லாம் போயிருவேன்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியாதது என்ன தெரியுமா, பாக்குறதுக்கு மட்டும் தான் நான் ஒரு இப்படிதான் இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவரா இருக்கிறார். நான் வளைவேன் ஆனா உடைய மாட்டேன், நான் தாழ்ந்து போவேன் ஆனா தகர்க்கப்பட மாட்டேன். என் வேறு கண்மலையில ஊர்ந்ததா இருக்குது. ஹalleluya. Come on somebody. யாராவது ராமன் சொல்லுங்களேன் இந்த நேரத்துல. எஸ், நீதிமான் பனைமரத்தை போல் செழிப்பான். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும், ஏசு கிறிஸ்துன்ற கண்மலை மேல கட்டப்பட்டதுனால நமக்குள்ள இருக்கிற நீதி நம்மளை ஒண்ணு இல்லாம போக விடாது. ஏன்னா நம்ம நீதிமான்கள். கர்த்தர் நம்மளை நீதிமான்களா மாத்தி இருக்கிறார். வெளியே வேணா சில நேரத்துல
ஒரு பண கஷ்டத்து மத்தியிலையோ, ஒரு வியாதியின் படுக்கையிலையோ, ஒரு போராட்டத்தின் மத்தியிலோ, ஒரு குழப்பத்தில் வாழலாம். அது வெளியே மட்டும்தான். ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம வேற யாரோ, உள்ளுக்குள்ள நம்ம பிதா கிட்ட இருந்து வந்திருக்கிறவங்க, உள்ளுக்குள்ள நம்ம தேவ நீதி உடையவர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். See, on the outside it might seem like you're bending. On the outside it might seem like you have given up. வெளியரங்கத்தில் பார்க்கும்போது தம்பி ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான், பாவம் ஏசுன்னு போனா பாரு எப்படி ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான், எல்லாருக்கும் பிரச்சனை வருதுப்பா, ஜீசஸ்னு போனாலும் வருது, வேற எங்கேயாவது போனாலும் வருது, அது வர்றதுதான்ப்பா. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நடுவில் பேசின்னு இருக்கிறாங்க, ஆனால் முடியும் போது என்னை பார்க்க போகிறாங்க, ஐ வில் ஸ்டில் பி ஸ்டாண்டிங் டால். அப்போ தெரிய வரும் நான் யாருன்னு, என் கர்த்தர் யாருன்னு சொல்லி. வெளியே வேணா நம்ம நின்னுக்கிற மாதிரி இருக்கலாம், வெளியே வேணா நம்ம விழுந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நிப்பாட்டி இருக்கிறார், நம்மளுடைய நீதியை பொறுத்த வரைக்கும். சின்ன பையனை பாட்டி சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உட்காந்து பிரசங்கத்தை கவனிச்சுன்னுக்கிறாங்க. கூட வந்த சின்ன பையன் எந்திரிச்சு நிற்கிறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க அப்படின்னு. இவங்க பட்டை உட்காரா, பின்னாடி திட்ட போகிறாங்க அப்படின்னு. சரி மெசேஜ் ஓடி எந்திரிச்சு பார்க்குறான், முன்னாடி யார் உட்காந்துக்கிறது, அங்கே யாருக்கு சின்ன பசங்க தெரியாது தானே, அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுடைய உலகமே வேறு. உட்கார சொல்ல உட்காரவே இல்லை. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அம்மா மாருங்க பாட்டி மாருங்க முகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்மைலோட தொடையில் ஒரு நல்ல கில்லு ஒன்று கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், உட்கார் அமேன், உட்கார கிலோ அப்படியே தொடையா அப்படியே உட்காந்தானே. உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூஞ்சி உருன்னே வச்சுருந்தானா அந்த பையன். ஃபைனலாக பாட்டிக்கிட்ட சொன்னானா, பாட்டி இன்னும் மனசுல நான் நின்று தாக்குறேன் பாட்டி அப்படின்ட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாட்டி வேண்டா சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் இன்னும் உள்ளுக்குள்ள நான் நின்று தாக்குறேன். என் நீதியை யாரும் வீழ்த்த முடியாது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்றதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு வேணா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு வேணா எனக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் சீக்கிரம் வெளியே வர போகிறேன். ஏன் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் வர்றது, பிரச்சனை வர்றதுனால நான் கெட்டவனும் அர்த்தம் இல்லை, பிரச்சனை வராததுனால நீ நல்லவனும் அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுனால இயேசு என்னை கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை, பிரச்சனை வந்ததுனால நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு கூட அர்த்தம் இல்லை. பிரச்சனைன்றது எல்லாருக்குமே வருது. பிரச்சனைன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விதமான ஒரு அத்தாட்சி இல்லை. See, the problems you have in life, they are not a certificate. They are just an invitation for God to do wonders in your life. பிரச்சனைகள் சர்டிஃபிகேட் இல்லை, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கர்த்தர் நன்மை செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில பேர் இங்கே பார்க்குற ஆண்டவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காரு உங்கள் வாழ்க்கையில், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவர் நன்மைகளை செய்யறதுக்காக. நீதிமான் பனையை போல் செழிப்பான், புயல் வரும் ஓய்ந்துரும், பெருங்காற்று வரும் ஓய்ந்துரும், பெரும் வெள்ளம் வரும் ஓய்ந்துரும், காத்தடிக்கும் நின்றும், ஆனா கண்மலை மேல கட்டப்பட்டு வீடு, கண்மலை மேல இருக்கிற அந்த நீதிமானுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். தாவீதுக்கு இது நடந்துச்சு ஒரு தடவை. தாவீதுக்கு பல ஜனங்க அவரோட கூட சேர்ந்து அவர் ஒரு தலைவர் ஆயிட்டார். இப்ப இன்னும் ராஜாவாகல, காடுகள்ல வனாந்தரங்களை ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். 600 பேர் சோல்ஜருங்களே வச்சிருக்கிறாருன்னா அப்ப கிட்டத்தட்ட 700-800 குடும்பங்கள் அவர் அண்டர்ல இருந்திருக்கலான்றாங்க. அப்ப 700-800 குடும்பங்கள்னா பெரிய கும்பல் தான் அது. ஒரு நாள் இவர் யுத்தத்துக்கு போறேன்னு போயிட்டு ரிட்டர்ன் வராரு. தூரத்துல இருந்து பாக்குறாரு, ஏதோ ஒரு பட்டணத்தை யாரோ பத்தி எரி விட்டுக்கிறாங்க. அப்படியே எரியுது, புகை தெரியுது. இவரும் யார்தான் இருக்கும் பார்க்கலாம், கிட்ட வந்து பார்த்தா அவங்க பட்டணம், அவங்க ஊரை பற்றி வச்சு அவங்களுடைய பொருட்கள், ஆபரணங்கள், சொத்து எல்லாத்தையும் தூக்கின்னு போய், அது மட்டும் இல்லை அவங்க மனைவி பிள்ளைகளையும் தூக்கின்னு போயிட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் அடிமைகளாக எடுத்துட்டு போயிடுறாங்க. வர்றாங்க பாருங்க வீரர்கள், 600 பேர் வீரர்கள் வந்து உட்கார்றாங்க. இந்த நாச மோசத்தை பார்க்குறாங்க, மனைவி பிள்ளைங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அழுது வசனத்தை படிக்கிறோம். அடுத்ததா அழுறதுக்கு பலனே இல்லாதவளுக்கு அழுதுட்டாங்களாம். சில டைம் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆகும் பாரு, எல்லாம் அழுதுருவோம் வந்து ஜபத்தில். யாருக்கு அந்த மாதிரி, எனக்கு அதுக்கு அந்த மாதிரி அழுவான் பாரு. ஆண்டவரே அழுது அப்புறமா அழுணும் ட்ரை பண்ண கூட அழுவு வராது, சத்தம் சை நடந்து அழுவ வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போயிடும் பாரு நிலைமை. கண்ணீர் வரமாட்டேங்குது, போது சத்தம் வரமாட்டேங்குது, ஆனால் அந்த அளவுக்கு போயிடுச்சு, அழுவ முடியல. அப்புறம் ஒரு சில பேர் இருக்கிறானுங்க, யாரு இவர் தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இவ்வளோ நாள் பாதுகாத்து வந்தார்ல, அவங்க பேசுறாங்க பாரு என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 30:6 1 சாமுவேல் 30:6 தாவீதும் அழுகுறாரு, எல்லாரும் அழுதுட்டாங்க, அழுகுறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுதுட்டாங்க. அங்க கூட இருந்த ஒரு சில பேர் என்ன பண்றாங்க பாருங்களா. 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாமா
சத்ருவானவன் தூக்கின்னு போனதுக்கு இவ்வளோ நாள் சோர் போட்டவனை சாவடிக்கணும்னு நினைப்பியா? அவன் வந்து ஏதோ கெட்டது பண்ணிட்டான்ட்டு உன் தலைவனை நீ அடிக்கவே என்ன? அதுதான் இவங்க பண்ணுகிறானுங்க. எப்படி தூக்கின்னு போயிட்டான் படுறா, நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே. என் மாமியாரை மட்டும் தூக்கின்னு போகக்கூடாதா? அது யாரோ ஒருத்தா அப்படி இங்கே அவங்க வரலாமே, கவலைப்படாது. இப்படி தூக்கின்னு போயிட்டீங்களடா, இதுக்கெல்லாம் காரணம் வாடா தாவீதை சாவடிக்கலாம். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளோ மனசு கவலையாக இருக்கும். ஏற்கனவே பொண்டாட்டி பிள்ளைங்களன்னு இவர் அழுதுங்கிறார். இதில் கூட இருக்கிறவனே கல்லால் அடிச்சு சாகடிக்கணும்னு ஒரு கரங்களை தூக்கணும் எப்படி இருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க மனசு. அந்த நேரத்தில் என்ன மாதிரி பெரிய மனுஷன் வந்து உடஞ்சி போகிற ஒரு நிலைமை வரும். உண்மையா இல்லையா? ஏற்கனவே வீடு வாசல் இல்லை, காடுங்களும் வனாந்திரமாக சுற்றின்னு இருக்கிறது. தப்பு பண்ணாமலே ஒரு ராஜா அவனை சாவடிக்கணும்னு நினச்சின்னு இவர் ஒழிஞ்சுன்னு இருக்கிறார். எவ்வளோ 1 வருஷம் 2 வருஷம் 13 வருஷம் இந்த மாதிரி ஒழிஞ்சு தெரிஞ்சுன்னு இருக்கிறார். இப்போ வந்து பார்த்தா பிள்ளைங்களை காணோம், மனைவிகளை காணோம். அவருக்கு 2 மனைவி வேறு, 2 பேரையும் காணோம். எல்லாருடைய மனைவி பிள்ளைங்களெல்லாம் காணும். என்ன பண்ணுறது? ஏற்கனவே மனசு ஒன்று உட்காந்துக்கிறார். இதில் வேற உங்களை கல்லால் வச்சு சாவடிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு கும்பல் எழும்புது. எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம்? நீ என்னடா என்ன சாவடிக்கிறது, நானே செத்துறேன்டா அப்படின்ட்டு எங்கன்னா பக்கத்தில் மரத்தில் தூக்கில் தொங்கணும் நம்மளுக்கு என்ன வராதா? ஆனால் தாவீது அவருடைய வெளிப்பாடே வேற. பார்க்கலாமா? 30 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஊரே அகேன்ஸ்ட். தான் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு, அழுவ முடியாத அளவுக்கு அழுது முடிச்சாச்சு. ஆனா தாவீது சொல்றாரு, பெரும் வெள்ளம் வருது, பெரும் காற்றடிக்குது, பெரிய மழை பெஞ்சாச்சு. ஆனா நான் யார் தெரியுமா? இங்க சுத்தி இருக்கிற ஜனங்களை நம்பி வாழ்ந்தவன் இல்ல, என் மனைவி பிள்ளைகளை நம்பி வாழ்ந்தவன் இல்ல, இது தூக்கின்னு போனாங்களே அந்த பொருட்களை நம்பி வாழ்ந்தவன் இல்ல. நீங்க இல்லனாலும், பொருட்கள் இல்லனாலும், மனைவி பிள்ளை இல்லனாலும், நான் வாழ்ந்தது கண்மலை மேல என்னுடைய வாழ்க்கையை கட்டிதான். நான் வாழ்ந்தது அவரை நம்பி. அதனால அவர் எனக்கு எப்பவுமே நிலையா இருக்கிறார். ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லி அங்கிருந்து பலனை வாங்கிட்டார். கண்மலை மேல கட்டப்பட்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதங்கள் அப்பப்ப தாவீது சொல்லிட்டே இருப்பார், நீங்க தான் என் கண்மலை, என்னுடைய கோட்டை, நீங்க தான் என்னுடைய துர்கம், நான் நம்பி இருக்கும் கேடகம். எத்தனை தடவை தாவீது சொல்றார், யூ ஆர் மை ராக், யூ ஆர் மை ராக். ஏன்னா தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கை மணல்ல கட்டப்பட்ட வாழ்க்கை இல்ல, என் வாழ்க்கை கண்மலை மேல கட்டப்பட்ட வாழ்க்கை. ஓ, என்னைக்கோ ஒரு நாள் வாழ்க்கை இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது பிரதர், அந்த அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குதா? அன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, உங்களால தாங்க முடியாது. ஆனா எல்லா இடி மின்னல், எல்லா வெள்ளம், காற்று, புயல், மழை அத்தனையும் தாங்கி ஸ்திரமா நிக்கிற கண்மலை ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேல வீட கட்டணும்னா, வாழ்க்கையை கட்டணும்னா நம்மளும் நல்லா இருக்க முடியும். நம்மளால தாங்க முடியாது, ஆனா அவரால் தாங்க முடியும். அதனால தான் அவர் மேல சாஞ்சுக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. கவான் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் இன்னும் நின்று தான் இருக்கிறேன். சொல்லுங்க, இன்னும் நின்று தான் இருக்கிறேன். வர்ற பிரச்சனைலாம் வந்துச்சு, பேச வேண்டியவங்க பேசிட்டாங்க, செய்ய வேண்டியது செஞ்சுட்டாங்க. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் கண்மலை மேல நாட்டப்பட்டவனா இருக்கிறேன். மை ஹவுஸ் இஸ் பில்ட் ஆன் த ராக், மை ஹவுஸ் இஸ் பில்ட் ஆன் த ராக். அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 61:2 தாவீது சொல்றாரு, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை கூப்பிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொய்யும் போதுனா என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும்போதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் வந்து ஓவர்வெல்ம்டுன்னு ஒரு வார்த்தை. when my heart is overwhelmed. பைபிளில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சில வசனங்களில் இந்த வசனம் எனக்கு ஒன்று. ஆண்டவரே என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும்போது பூமியின் கடையாந்தரங்கள்ல இருந்தால் அர்த்தம், எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி கூப்பிடுவான் ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவேன். அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு எட்டாத உயர்ந்த மலை மேல் என்னை கொண்டு போய்விடும் அப்படின்னா சொல்கிறாரு. என் கால் ஷேக் ஆகிங்குது, என் வாழ்க்கை ஷேக் ஆகின்னு இருக்குது, என் நம்பிக்கை ஷேக் ஆகிட்டு இருக்குது. ஆனால் லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஐ. லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஐ. எனக்கு எட்டாதனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை விட வலுவான, என்னை விட ஒசரமான, என்னை விட பலசாலியான உங்கள் மேலே நான் தங்கியிருக்கணும்னு ஆசைப்படுறேன். when my heart is overwhelmed, I want to trust in you Lord. lead me to the rock that is higher than I. என்னை மேலே கொண்டு போங்க. இதான் தாவீதுடைய ஜெபம். என்னாச்சு? தாவீது கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கிட்டார்ல, ஆண்டவர் சொல்றார், தாவீது நீ எதை கொல்லப்படாது, நீ துரத்தின்னு போ, நான் தரேன் உங்க எல்லாத்தையும். இங்கே தான் இருப்பானுங்க பக்கத்தில், நீ போ, நான் தரேன் உனக்கு எல்லாத்தையும். என்ன மனைவி பிள்ளைகளை இழந்துட்டியா? ஒருத்தருக்கு ஒரு சேதம் எல்லாம் நான் திருப்பி கொண்டு வரேன், நீ போ தாவீதுன்றார் ஆண்டவர். கிளம்புறாரு தாவீது, கூட வரானு, கல்லால் அடிக்கிறன்றவங்க கூட கல்லால் தூக்கி போட்டு வரேன் நானும் வரான் வரான்ல. 600 பேர் 400 பேர் வந்துடான் கூட. 200 பேர் கல்லை தூக்கின அந்த கஷ்டத்தில் அங்கேயே வந்துட்டானுங்க. அவனு டயர்ட் ஆகிட்டானு. 400 பேரை கூட்டிகிட்டு போறாரு. சத்ருவான் எங்கே இருக்கிறான் கண்டுபிடிச்சு அத்தனை கடத்தப்பட்ட மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார்.
அது மட்டும் இல்லை, இவங்க இழந்து போனாங்களே பொருட்கள், ஆபரணங்கள், வஸ்துக்கள், அது எல்லாத்த விட பல மடங்கு நிறைய வாரின்னு வந்தாங்க. ஏன்? இவங்க போய் தோக்கடிச்சாங்களே சத்துருக்கள், அவங்க யாரு? அமலேக்கியர்கள். அவங்க யாரு? அவங்க பல மோசமான தேசங்கள்ல இருந்து கடத்தி எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் அங்க இருந்துச்சு. தாவீது போனாரு, டேய் நம்மளது மட்டும் இல்ல, அத்தனை எடுத்துன்னு வாடா, ஏன்னா அவனே நம்ம சாகடிச்சிட்டோமே, சத்ருவான அவனை வீழ்த்திட்டோம், அப்போ ஒட்டுமொத்தமா நம்மளது தானே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு வந்து உட்காந்து பார்த்தாடே, ரொம்ப நிறையா இருக்குது. அதனால என்ன பண்ண போறோம்? 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல ஆபரணங்கள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷரா இருந்திருக்கும். என்ன மாதிரி பவுண்டி, என்ன மாதிரியான ஒரு கொள்ளை பொருள் அது. கமான், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹே, நீ வந்து என் பட்டணத்தை அழிச்சு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி, என் மனைவி என் பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளவு இருந்துச்சு. ஆனா நீ வந்து கையை வச்சு அவங்களெல்லாம் கடத்திட்டு போன தெரியுமா? அப்ப நான் என் கர்த்தர் இடத்துல போனேன். அப்ப நான் பணம் மாதிரி அப்படியே நான் வளைஞ்சேன். நான் உடஞ்சேன்னு நினைச்சேன், நான் வெறும் வளைஞ்சேன். நான் ஒண்ணு இல்லாம போயிருவேன் நினைச்சேன், இல்ல நான் வளர்ந்தேன். என்ன நீ நினைச்ச நான் ஒண்ணு இல்லாம போயிருவேன், நாசமா போயிருவேன், இல்ல இல்ல, என் வேறு நான் ஆழமா போக ஆரம்பிச்சேன். என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்ப அவர் என்ன நிப்பாட்டி இருக்கிறார். எப்படி தெரியுமா? முதல் இருந்தது இவ்வளவு ஹைட் தான், ஆனா இப்ப நான் மேல வரும்போது இன்னும் மேல வர்றதுக்கு மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். நான் இழந்ததை விட பல மடங்கு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றார் தாவீது. Your storms, when you respond in faith, you will come out of it better off than before. முதல் இருந்ததை காட்டிலும் நல்ல லெவலில் நீங்க வர முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்காக பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் உயர்றதுக்கு மனதுள்ளவங்களா இருக்கிறோம்? Do you want to grow? Come on. எத்தனை பேர் உயரணும்னு விருப்பப்படுறீங்க? அப்போ ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, நான் கண்மலை மேல இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்ன வீழ்த்தாது. நான் வளையலாம், ஆனா உடைய போறது இல்லை. நான் தாழ்த்திக்கலாம், ஆனா நான் தரமட்டமாக மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கலாம், அதுக்குன்னு எனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கை பெருசு. கர்த்தர் எனக்காக நோக்கங்களை வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்காக திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, கம் ஆன், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரதர். நான் பிரதர் வித்தியாசம், இயேசுவை நம்பி நான் பிரதர் யூஸ். இதுதான் கடைசியில நீங்க நின்றுட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க காணாம போயிருப்பாங்க, ஆனா நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. யூ வில் ஸ்டில் பி ஸ்டாண்டிங். ஸோ புயல் மத்தியில் how to remain standing, எப்படி நிலைச்சு நிற்கிறது? உங்களுக்கு ஒரு 3 ரகசியங்களை ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஓகே, 3 விஷயங்கள். when you face storms in your life, பெருமழை வரும்போது, பெரு வெள்ளம் வரும்போது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது, காத்தடிக்கும் போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், உங்களுக்கு 3 விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. முதலாவது எழுதிங்க, find the right perspective. இங்கிலீஷ் எப்படி எழுதிங்க? I will find the right perspective எழுதிங்க. சரியான கண்ணோட்டத்தை நான் கண்டுபிடிப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லணும். சரி, எல்லாரும் சொல்லுங்க, சரியான கண்ணோட்டத்தை நான் கண்டுபிடிப்பேன். I will find the right perspective. ஏன்னா பிரச்சனை வந்ததுனால நம்ம சின்னவங்கன்னு அர்த்தம் இல்லை, பிரச்சனை வந்ததுனால நம்ம குறை உள்ளவர்கள் அர்த்தம் இல்லை. ஆக்சுவலா நமக்கு வர்ற பிரச்சனையை விட கர்த்தர் நம்மளை பலசாலிகளா வச்சிருக்கிறார். We are always bigger than the trouble that comes to us. Always. சங்கீதம் 18:39 தேவன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, கர்த்தரனுடைய கரத்தை யுத்தத்துக்காக பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப யுத்தம் வந்தா கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு நம்மள. எத்தனை பேர் ஏதாவது ஒரு யுத்தத்தில் இருக்கிறீங்க? கை தூக்காதீங்க. எத்தனை பேர் ஒரு சில யுத்தத்தில் வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். God has armed you for that battle. அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்து ஓடாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் சூழலுக்காக கிருபை கொடுத்திருக்கிறார். கம் ஆன், கர்த்தர் பலனை தருவார். யூ ஹேவ் டு லேர்ன் டு ஃபைண்ட் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ். சரியான இடத்துல இருந்து அதை பார்க்க கற்றுக்கணும். சில டைம் அந்த பிரச்சனையை விட நம்ம எல்லா தடவையும் அந்த பிரச்சனையை விட நம்ம தான் பெரியவங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், நமக்குள்ள இருக்கிற நீதி பெருசு. அதை மறந்துட்டு பிரச்சனையை பெருசா பார்க்கும், நம்மள வந்து குறைவானவர்களா நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்க்கல பார். எல்லாரும் கோலியாத்தை எப்படி பார்த்தாங்க? 13 அடி உயரம், என்ன பெருசாகுது பாரு. ஐயோ, அவன் செஸ்ட், அவன் பைசெப்ஸை பாரு, அவன் ஈட்டியை பாரு. அந்த ஈட்டியுடைய தலை மட்டும் 18 கிலோவான். அவன் போட்டுங்கிறானே கோட்டு, அது 48 கிலோவான். நானே 47 கிலோ தான்டா, நான் ஏன்டா போறாங்க. எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க, அவங்கள சின்னதா பார்த்தாங்க. ஆனா தாவீது கோலியாத்தை எப்படி தெரியுமா பார்க்கறான்? சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பிலிஸ்தீன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கணுமா? விருத்த சேதனம்ன்றது உடன்படிக்கையின் அடையாளம். அப்ப எல்லாரும் அவனுடைய வெளியரங்க சைஸை பார்த்தா, தாவீது அவன் உள்ளத்துல தேவனோட உடன்படிக்கை இல்லைன்றதை பார்த்துட்டார். அவர் சொல்றார், ஹே, அவங்கிட்ட நான் சண்டை போடணுமா? நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமான்றான் தாவீது. எல்லாரும் சொல்றாங்க, அவன் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? சும்மா இருப்பாய், நான் பெரியவன். ஏன்னா நான் கர்த்தரோட உடன்படிக்கையில் இருக்கிறேன், அவன் கர்த்தரோட உடன்படிக்கை இல்லை. இப்ப நீயே சொல்லு பார்க்கலாம், யார் பெரியவங்க? யார் பெரியவங்க? நம்ம தான். பிரச்சனை பெருசு இல்லை, நம்ம தான் பெருசு. யூ ஹேவ் டு லேர்ன் டு டர்ன் த டெலிஸ்கோப். ஸ்கூல்ல அந்த பையனை எப்போ பார்த்தாலும் டிஃபனை பிடிங்கி சாப்பிட்றதுக்கும்
பாக்கெட் மணி பிடுங்கிறதுக்கும் ஒரு பையன் ரொம்ப கலாட்டா பண்ணுவானா. தினடா அவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே பயம். அவனை பார்த்தாலே ஒரு நாள் அவங்க அப்பா இந்த பையனுக்கு ஒரு டெலிஸ்கோப் வாங்கி கொடுத்தாரான். டெலிஸ்கோப்னா தூரமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம், சின்னதாக இருக்கிறதெல்லாம் பெருசாக கூட தெரியும். டெலிஸ்கோப் லாங்காக இருக்குல்ல. சரி, இவன் வீட்டு முன்னாடி வச்சு அதை பார்த்துன்னு இருந்திருக்கிறான். அவங்க அப்பா, டேய் ராங்கா பார்க்குற தம்பி நீ, ஏன்னா குட்டியாக இருக்கிற லென்ஸ் இந்த பக்கம் இருக்கணும், பெருசாக இருக்கிற ஓப்பனிங் லென்ஸ் அந்த பக்கம் இருக்கணும், அப்படி பார்க்கணும். அதுக்கு அவன் சொன்னான், இல்லை டேடி இப்படி தான் நல்லா இருக்குது. இவன் திருப்பி வச்சுக்கிறான், பெருசு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி சின்னது அந்த பக்கம் இருக்கிற மாதிரி. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? டேடி அங்கே பாருங்க ஒருத்தன் வரான், அவன் தான் என்ன ரொம்ப கலாட்டா பண்ணுறவன், டிஃபன் இப்படி சாப்பிட்றதும் காசு எடுக்கிறதும் ரொம்ப கலாட்டா பண்ணுறவன். இப்படி பார்க்கும்போது அப்படியே குட்டியாக தெரியுறான், எனக்கு இது தான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ எனக்கு அவன் மேலே பயமே இல்லை. நிறைய டைம் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும், சின்னதை பெருசாக பண்ணி விட்றக்கூடாது. நான் அதில் ஒரு சில தடவை குற்றவாளியாக இருக்கிறப்ப என் மனைவி என்னை ஞாபகப்படுத்துவாங்க, சின்ன விஷயம் தான் இது, இதுக்கே அவ்வளோ டென்ஷன் எடுக்கிறீங்க, சின்ன விஷயம் தான் அது, இதுக்கே நீங்கள் அவ்வளோ பேஜார் பண்ணுறீங்க, அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. அது என்ன மௌனமாக்கும். அந்த நேரத்தில் நான் யோசிக்குவேன், ஆமாம் சின்ன விஷயம் தான். அது அப்போ கூட புரியாது பாரு. நிறைய டைம் மனைவிங்க பேசுறது அப்போ புரியாது. ஒத்துங்க, கணவருங்க நல்ல ஞானமான கணவர் ஒத்துக்குவாங்க, நீ என்ன சொன்னாலும் அது கரெக்டு. ஒரு அரை ஹவருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வரும் எவ்வளோ கணவருங்க ஒத்துக்கிறீங்க. மனைவி ஏன் கோச்சுக்குனாங்கன்னு தெரியவே தெரியாது. 2 நாளுக்கு அப்புறம் ஞாபகம் வரும், ஐயோ அதுக்கு தானா, ஐயோ கால் பண்ணி போய். சில டைம் உங்களுக்கு லேட்டாக புரியுது. அது மாதிரி தான் எனக்கும் புரியும் சில நேரத்தில். ஓகே சின்ன விஷயம் தான், நம்ம ஏன் அவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறோம். ஹாஸ்டலில் படிக்கிற பையன் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டானா. வீட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, லெட்டர் எழுதுனானா, அப்பா எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போனேன், போகிற வழியில் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் என்ன அடிக்குவீங்கன்ட்டு, அதனால் தற்கொலை பண்ணி சாவலான்னு சொல்லிட்டு நான் 10வது மாடிக்கு போனேன். லெட்டரில் போனேன், ஆனால் போகும்போது கால் தடுக்கி மாடியிலேருந்து கீழே விழாமல் மாடியிலே விழுந்துட்டேன். விழும்போது என் கால் அடிபட்டுச்சு, ஆனால் கீழே ஒரு இரும்பு கம்பி இருந்துச்சு. அந்த கம்பியில் போய் என் கால் மாட்டினதுனால என் காலில் ஸ்கின்னு கட் ஆயிடுச்சு, ரத்தம் ரொம்ப இழந்துட்டேன். ரத்தம் ரொம்ப இழந்ததுனால ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் 10வது மாடியாக இருக்கிறதுனால அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ரொம்ப ஸ்லோவாக வந்தாங்க, ரத்தம் நிறையா போயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன். நான் இப்போ அட்மிட் ஆகி 7 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் இப்போ சொன்னதெல்லாம் போய் டாடி மன்னிச்சிருங்க, தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்கிறேன், நான் 2 சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிக்கிறேன். அவங்க அப்பா யோசிச்சாரோ, நல்ல வேலை இதெல்லாம் அவ்வளோப்பா, 2 சப்ஜெக்ட் ஃபெயில் தானே, பரவாயில்ல விட்றா, படிச்சு பாஸ் ஆகிடலாம் விட்றா, ஒன்றும் பரவாயில்ல விடு, நல்லா பாதுகாப்பாக்குறா, அது போதுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், சரியான கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருங்க. கெட் த ரைட் பர்ஸ்பெக்டிவ், கெட் த ரைட் பர்ஸ்பெக்டிவ். 2வது ரகசியம் முக்கியமானது. Get second secret. What do you do when you face storms in your life? Get a rema word from God. RHEMA. ரெமானா கர்த்தர் பேசும் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் பேசுவார் தெரியுமா, அதான் ரெமா வேர்ட். ரெமானா ஸ்போக்கன் வேர்ட், அது கிரீக் வார்த்தை. Get a rema word from God. முதலாவது, I will find the right perspective. Number 2, I will get a rema word. Rema word na எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. எழுதப்பட்ட வார்த்தையை ஜெனரலாக நம்ம லோகோஸ்ன்னு சொல்லுவோம். லோகோஸ்ன்றது கிரீக் வார்த்தை. ஆனால் தேவனுடைய சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கு தெரியுமா, பேசப்பட்ட வார்த்தை. இந்த சூழ்நிலைக்கு பாரு, ஏதோ ஒரு சூழ்நிலையோட இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் அந்த பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது உங்களுக்கு அது இருக்கும். அது என்ன தெரியுமா, அதான் ரேமா, அதான் ஸ்போக்கன் வேர்ட். இது கர்த்தர் எனக்காக பேசினார். சில டைம் நீங்கள் அதை இன்னொருத்தர் கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட கர்த்தர் வேற ஏதோ பேசியிருப்பார், உங்களுக்கு பார்த்தா வேற வார்த்தை கிடைச்சிருக்கும். ஒரே பிரசங்கியா இருந்தான் பாருங்க. ஒருத்தர் காதல் வந்து ஒன்னா சொல்ல வந்துங்கிறேன் நான் இல்ல, ஒரே பிரசங்கம். நான் ஆவியானவர் என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு ஒரு ரேமா வேர்டு கொடுக்குறார், ஒரு ரேமா வார்த்தையை கொடுக்குறார். புயல் அதிகமாகும் போது புயலின் சத்தத்துக்கு செவி சாய்க்காம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழலுக்காக எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. What do you do when you go through a storm? Get a word from God. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு படுத்து தூங்கிட வேண்டாம். நல்லா ஏதாவது பைபிள் எடுத்து படிங்க, பிரசங்கத்தை கேளுங்க, ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் நடக்குதான்னு விசாரிச்சு பாருங்க, லைஃப் குரூப் நடக்குதா, சர்வீஸ் நடக்குதா, வந்து கலந்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, இந்த சூழ்நிலைக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஏன்னா ஒரு நாள் செருபாபேல் அப்படின்ற ஒரு கவர்னரை தேவன் நியமிக்கிறார். ஏன், சாலமோனுடைய தேவாலயத்தை இடிச்சுட்டாங்க, இப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு, புது தேவாலயத்தை கட்டு செருபாபேல், நீ தான் கட்டணும் அப்படின்ட்டார். இவரும் கட்ட ஆரம்பிக்கிறார். சப்ளை வருது, எல்லாம் ஆல பிளாக், செங்கல், இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் வருது. ஆனால் நடுவில் ஒரு சில பேர் இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிடுறாங்க. இவங்களை பற்றி தப்பா ராஜா கிட்ட சொல்லி, ராஜா இவங்க மேலே தயவு இல்லாமல் இருக்கிற மாதிரி சப்ளையை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ தேவாலயத்தை கட்டுறதுக்கு பொருட்கள் இல்லை, மரங்கள் இல்லை, அதான் அந்த சிமெண்ட்டு மெட்டீரியல் இது எதுவுமே இல்லை.
1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம், கிட்டத்தட்ட 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அந்த தேவாலயத்தை கட்ட முடியல. யார் கவர்னர்? செருபாபேல். சோர்ந்து போயிட்டார். கர்த்தர் ஆரம்பிச்சதை முடிக்க முடியலையா? நான் ஆண்டவர் என் மேல ஒரு அழைப்பு வச்சிருந்தாரு, என்னால செய்ய முடியாம போயிருச்சா? எப்பெல்லாம் புயல் அதிகமாகுதோ கர்த்தர் உங்களோட பேசணும்னு விருப்பப்படுறாரு, மறந்துடாதீங்க. God will give you a word. அதே போல கர்த்தர் 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஒருத்தர் பேர் ஹகாய், இன்னொருத்தர் பேர் செக்கராயா. இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த கான்டெக்ட் தான். இவங்க 2 பேர் மூலமா கர்த்தர் இந்த செருபாபேலை ஊக்குவிக்கிறார். பாருங்க, சகரியா 4 அதிகாரம் 6 வசனத்துல, சகரியா 4 அதிகாரம் 6 வசனத்துல அவர் எப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்களேன். சகரியாவை புதிய ஏற்பாட்டில் தேடுற ஜனங்களை மன்னிமாண்டவரே. 6 வசனத்துக்கு வாங்க. சகரியா 4 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், புயல் வருதா, பலவீனம் வருதா, get a word from God. கர்த்தரிடத்துல வார்த்தை பெற்றுக்கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க, சரியான கண்ணோட்டத்தை பிடிப்பேன், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவேன். Find, get the word from God. ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 7 வசனம் பாருங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னா என்னது? அதுதான் பில்டிங்ல கடைசியா வைக்கிற ஸ்டோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? செருபாபேலை வச்சுதான் ஆரம்பிச்சேன், செருபாபேலை வச்சுதான் முடிக்க போறேன். நான் சொன்ன வார்த்தை நிறைவேற போகுது. மகா பர்வதமே, பிரச்சனையே, புயலே, பெருமழையே, பெருவெள்ளமே, காற்றே, உனக்கு என்ன அதிகாரம், உனக்கு என்ன தைரியம்? ஏன் பிள்ளை முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் பேசுறார் நமக்காக. ஹalleluya. கவான் என்னாச்சு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்ட மாதிரியே செருபாபேல் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார். மகிமையான நாள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது உங்க வாழ்க்கையில் நடக்கும். இது உங்க வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? இது உங்க வாழ்க்கையில் நடக்கும். 18 வருஷமா நடக்கல பதர். ஒரு டிலே ஆயிடுச்சு பதர். பிசினஸ் டிலே ஆயிடுச்சு, ஒரு ட்ரிப் டிலே ஆயிடுச்சு, திருமணம் டிலே ஆயிடுச்சு, கடன்ல இருந்து வெளியே வருது டிலே ஆயிடுச்சு, வியாதியில இருந்து சுகமாகிறது டிலே ஆயிடுச்சு, போராட்டங்கள், பிரச்சனைகள் பெருமாற பதர். கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்திர முடியும். கெட் a word from God. அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம். அதனால தான் பைபிள் படிக்கிறோம். எதுக்காக? இந்த சூழ்நிலைக்காக தேவன் என்னிடத்துல ஒரு வார்த்தையை பேசுங்க. ரெமா வேர்ட். என்ன வேர்ட் அது? ரெமா வேர்ட். ரெமா வேர்ட். ரேமா வேர்ட். கர்த்தர் நம்மளுக்கு தருவார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். தான் நம்மளுடைய தேவன். இப்போ போன மாதம் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு கடினமான சுச்சுவேஷனில் இருந்தோம். ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். இது குடும்பத்தை பாதிக்கிற விஷயம். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில ஸ்ட்ராங்கான தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கணுமா இருந்துச்சு. இதில் ரிஸ்க் என்னன்னா, நிறையா பேர் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த தீர்மானத்தை என்னுடைய பாஸ்டர் போய் நான் மீட் பண்ணேன். ஒரு சில சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் என் வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லைன்னு சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன். பாஸ்டர் என்கரேஜ் பண்ணுறாரு, வார்த்தை கொடுக்குறாரு, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நான் சந்தோஷப்படணும், நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னு சொல்லி. எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், நான் சந்தோஷப்படுறேன். அப்போ கேட்குறேன், நானும் என் மனைவி ரொம்ப பாதிக்கப்பட்டோம், ரொம்ப மனசு உடஞ்சிட்டோம். இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை. லாஸ்ட் மந்த் தினமும் தூங்குறதே கஷ்டமாயிருச்சு. காலையில் எந்திரிக்கும் போதே அந்த 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 துக்கத்தோட, அந்த மன உடஞ்சு போன அந்த அனுபவத்திலே நாங்கள் எந்திரிக்கணுமா இருந்துச்சு பாரு. சரியான தீர்மானத்தை எடுத்துட்டோம். ஆனால் ரைட் டிசிஷன். ஒரு சில க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தெரியுது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. ஆனால் ரைட் டிசிஷன். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. எது சரியோ அதை செய்யணும். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். உங்கள் டெஸ்டிமனியில் நம்ம கற்றுக்கிட்டோம். எது நேர்மையோ, எது கரெக்டோ அதில் நாங்கள் நிற்கிறோம். கைண்டாக இருக்கலாம், தாழ்மையாக இருக்கலாம், ஆனால் சரியானதை செய்யலாம். ரூடாக இருக்க தேவையில்லை. கத்தி கூச்சல் போட்டு நம்ம நீதியை நம்மளே காமிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குவையட்டா, ஞானமாக, தாழ்மையாக செய்ய வேண்டியதை சரியாக நம்ம செய்யணும். இல்லை, இதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம், இதை நம்ம செஞ்சோம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த நைட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சங்கீதா அன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12:30 மணி, 12:45. அப்போது சங்கீதா சொல்கிறாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். வழக்கமாக ஜெபம் பண்ணுறத விட இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, நானும் சங்கீதாவும் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். முதல்ல நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் என் மனைவி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே, உன் நீதியை நான் பட்ட பகலாக காமிப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் நீதிமானா இல்லையான்னு நீங்கள் காமிங்க ஆண்டவரே. நான் செஞ்சது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் காமிங்க. நானே என்னை காப்பாற்றிக்க போகிறதில்ல, நாங்களே எங்களை காப்பாற்றிக்க போகிறதில்ல. எங்களுக்காக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் செஞ்சது கரெக்டாக என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியான ஒரு அறிவுரைகளை எடுத்து தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். எது கரெக்டோ அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க. ஆனால் நான் ஜெபத்தில் சொன்ன, ஆண்டவரே, எங்கள் நீதி என்ன நீங்கள் காமிங்க, எங்கள் நீதியை காமிங்க அப்படின்ட்டு. ஒரு 12:30 மணி நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறேன். நைட் 1 மணிக்கு ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறார். 1 மணிக்கு அந்த தம்பி மெசேஜ் பண்ணி சொல்கிறாரு, அண்ணா,
உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வசனத்தை உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு. வசனத்தை படிக்கிறேன். ஏசாயா 41:10. பயப்படாத, நான் உன் துணையில் இருக்கிறேன். திகையாத, நான் உன் கர்த்தர். என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை நான் தாங்கி நிறுத்துவேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே எங்க நீதியை வெளிப்பட்டேன், எங்க நீதியை வெளிப்பட்டேன். அதுவும் வசனம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதோட பெருசா உனக்கு கொடுக்குறேன். நான் என் நீதினால் உன்னை தாங்கி நிறுத்துவேன். எதை பத்தி கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல, நான் உன் சகாயர், நானே உன் சகாயர், நான் உனக்கு சகாயம் பண்றேன், நான் உனக்கு சகாயம் பண்றேன். அந்த வசனத்தை சங்கீதா ஒரு பெரிய ஷீட்ல எழுதி அதை நல்லா டெக்கரேட் பண்ணி, பெண்களால் மட்டும்தான் அப்படியெல்லாம் முடியும், அதை டெக்கரேட் பண்ணி எங்கள் பெட்ரூமில் ஒட்ட வச்சிருக்கிறார். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நாங்கள் போய் யார்ட்டும் போராட தேவையில்ல. பெரிய புயல் இந்த மாதிரி சந்திச்சதே இல்லை என் வாழ்க்கையில் அந்த மாதிரி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கட்டி எழுப்பிடுச்சு. இன்னைக்கு அதுலேருந்து கர்த்தர் எங்களை மீட்டுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அந்த கசப்பின் எண்ணங்கள், அந்த மனசு உடைஞ்சு போன அந்த வேதனையின் எண்ணங்கள் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா ஊழியம் செய்ய முடியுது. What do you do when you go through a storm? Get a word from God. Get a rhema word from God. சொல்லப்பட்ட வார்த்தை. மூணாவது ரகசியம் எழுதிங்க. மூணாவது ரகசியம் எழுதிங்க. புயல் வந்துச்சு, பெருவெள்ளம் வந்துச்சு, காத்தாச்சுன்னு டக்குன்னு அப்படியே விழுந்துடாதீங்க, டக்குன்னு அப்படியே விட்டு கொடுத்துறாதீங்க. இவ்வளோ நாள் கர்த்தரோட நடந்தீங்களே, அந்த சரித்திரத்தை புரட்டி பாருங்க. Recount your history with God. Recount your history with God. சும்மாவா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது? எத்தனை புயல்களை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளோ மரண படுக்கையை கடந்து வர செஞ்சிருக்கிறார் கர்த்தர். எத்தனை ஜனங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி இருக்கிறார், எத்தனை வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார், எவ்வளோ பண கஷ்டத்திலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை தடவை விழுந்து போனோம், அத்தனை தடவையும் கையை நீட்டி தூக்கி நிறுத்தி, எத்தனை தடவை ஒண்ணு இல்லாம போயிருவேன் ஜனங்க சொல்லும் போதும் கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சு தலை நிமிர்ந்து வாழ வச்சு எத்தனை அனுபவங்களை தாண்டி வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஒரு புயல் நம்மளை சாகடிச்சிருமா? You got to go back to your history with God. Go back to your history with God. எத்தனை பேருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, ஆண்டவரோட ஒரு சரித்திரம் இருக்குது. பிரதர், நான் இப்போ இல்ல பிரதர், பல நாட்களா கர்த்தரை பார்த்திருக்கிறவங்க கை அசைச்சு காமிங்களேன். எவ்வளவு பேர், how many of you have a history with God? எத்தனை பேர் கர்த்தருடைய faithfulness பார்த்திருக்கீங்க இவ்வளவு வருஷம்? come on, கை அசைச்சு காமிங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது தரித்திரத்திலிருந்து வெளியே வந்தது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது பண கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தது? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது டாக்டர் சொல்லிட்டார் இனி இவன் மேல இவன் சுகமாக மாட்ட, கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்? If you have a history with God, go back to that history and say, this storm is not going to defeat me. இவ்வளோ நாள் காப்பாத்தினார் கடவுள், இப்ப என்ன விட்டுவாரா? என்ன இப்ப நம்மளை கைவிடுறதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரல. ஓ கமான், இவ்வளவு நாள் என்ன காப்பாத்தினார்னா இப்ப காப்பாத்துவார்ன்றது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். கமான், அவர் நம்மளை கைவிடுறதாண்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப கை விட்டுக்கிறது. அவர் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்றது தான் உண்மையா இருந்துச்சுன்னா, ஏன் குழந்தையா இருக்கும் போது டாக்டர் வந்து பழைக்க மாட்டான்னு சொல்லும் போது ஏன் நம்ம உயிர் எடுக்கல? என்னத்துக்கு நம்மள சாவறதுக்கு விடல? ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கைவிடுறதா இருந்தா ஏன் அன்னைக்கே கைவிடலன்னு கேட்க வர்றேன். அப்ப அன்னைக்கு கைவிடலன்னா இன்னைக்கு கைவிட மாட்டார்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய நோக்கங்கள் மாறுறதே இல்லை. He's been faithful. அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம சர்ச்சுடைய ஹிஸ்டரி அதுதான், சர்ச்சுடைய ஹிஸ்டரி அதான். ஒரு நாள் ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப நான் மட்டும்தான் ஃபுல்லாக கேண்டில்கள்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்கூல், அது அங்கன்வாடி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்கிறேன் நான். ப்ரேயர் நடக்குது, சொடார்னு உள்ள ஒரு 40 லேடிஸ் இருக்கிறாங்க. ஒரு 35 லேடிஸ் வந்து வெளியே ஓடுறாங்க. ஜெபத்து நடுவில், பிரசங்கத்து நடுவில். எப்படி இருக்கும்? அப்படியே கவர்னன்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியே ஒரு பெரிய சண்டை. அங்கே உள்ளே வந்துங்கிறவங்களோட ஹஸ்பண்டுங்க தான் அடிச்சுன்னு. ஏன்னா அங்கே ஃபுல் கேங்ஸ்டருங்க, ரவுடிசம்லாம் அதிகமாக இருக்கும் ஏரியாவில். அங்கே அடி தட்டி அப்படியே போட்டு அப்படியே ப்ரேயரை ஸ்டாப் ஆச்சு. என்னான்னு பார்த்தா அவங்க பெரிய பெரிய கட்டைங்களெல்லாம் எத்துன்னு வந்து பெரிய சண்டை. அப்படியே ப்ரேயர் அப்படியே முடிஞ்சிச்சு பாரு. நான் யோசிச்சு, நாண்டவர் ஜெபத்துக்காக கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு கதை, இப்போ என்ன பண்ணுறது? அடுத்த வாரம் வந்தேன், அதே இடத்துக்கு வர்றேன், அதே ஜனங்க நின்றுக்கிறாங்க. அங்கே அந்த ஆண்கள் நின்றுங்கிறாங்க. நான் போயிட்டு பேசுகிறேன் புதர் ஒன்று போகிறேன். ஒருத்தர் சொல்கிறார் அங்கேருந்து, பிரதருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றாரு. நான் அப்படியே ஸ்மைல் பண்ண அப்படியே கதை தந்து உள்ள போயிட்டேன். உள்ள நடந்துச்சு பிரச்சனை, இன்னும் நின்றுந்தாகணும். இன்னொரு நாள் பிரேயர் நடத்தி முடிச்சாச்சு. அப்போ கரண்ட் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் கேச்சிச்சு, லைட் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு 35 பேர் உட்காந்துக்கிறேன். அந்த லேடிஸ் போனவங்க தான் வரல, அவங்க பிரேயருக்கே வரல, ரிட்டர்ன் வரல. அப்புறம் வேற இப்போ நிறைய ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்புறம் வர்ஷிப் முடிஞ்சிச்சு, காணிக்கை எடுக்கிறோம். காணிக்கை எடுத்து முடிஞ்சாச்சு. 2 பேர் நிறைய சாராயம் குடிச்சிட்டு டைட்டாக வந்து முன்னாடி நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு, யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க நடத்துறதுக்கு? நீங்கள் இங்கே பேய் ஓட்டுறீங்க, பேய் வந்து என் வண்டியில் உட்காந்துக்குது நேற்று காலி பண்ணி, இப்போவே காலி பண்ணிட்டு
இம்மீடியட்டாவே எங்களெல்லாம் வெளியே துரத்தி, அவங்க அந்த ஏரியாவில் பெரிய ஆள் மாதிரி எங்களை வெளியே துரத்தி லாக் பண்ணிட்டாங்க கதவை. அன்னைக்கு மெசேஜே இல்லை யாருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நல்லா வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் எங்கே நடத்துறது தெரியலையே. இப்போ கோரமங்கலாவில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கு போயிட்டு அங்கே நாங்கள் ஒரு 15-20 பேர் கேதர் ஆனோம். எல்லாம் உட்காந்து அன்றைக்கி அங்கே தான் ஆராதனை, அடுத்த வாரம் போகணும், திரும்பி இந்த ஏரியாவுக்கு நம்ம போகணும். அவங்க லாக் பண்ணும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க, உன்னை இந்த ஏரியாவே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அவங்க. அது பரவாயில்ல, அழைச்சது கர்த்தர் இல்லையா, அவர் வழி நடத்துவார். திரும்பி போகிறோம், நம்மளுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு குப்பை தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். இங்கே சண்டே ஸ்கூல் நத்திடலாம், சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு யாராவது பிலீவர் வீட்டில் நத்திடலாம், ப்ரேயரு விடக்கூடாது நம்ம அப்படின்னு நடந்துச்சு. வந்துச்சு புயல், நான் இன்னும் நின்று தான் இருக்கிறேன். I'm still standing. We are still standing. We are still standing. ஒரு நாள் சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம், 36th கிராஸ் கோட்ரஸ், புது கோட்ரஸ்லாம் கட்டியிருந்தாங்க அப்போ. ஆனால் கோட்ரஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இது வெறும் ஷெட்டுங்க தான் இருந்துச்சு அப்போ. அங்கே சண்டே ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறோம். அசம்பிளி முடிஞ்சு கிளாஸாக பிரிக்கணும். கிளாஸாக பிரிக்கும் போது ஒரு பையன் போயிட்டு அங்கே அந்த கேண்டில் கோயில்னு ஒரு கோயிலுக்கு தாங்க, ரொம்ப ஃபேமஸான கோயில் அது, கேண்டில் கோயில். அந்த கேண்டில் கோயிலில் அந்த மாதா கேபி கீழே வந்து வயருங்க, லைவ் வயருங்க ஓப்பன் ஆகுது. நம்ம பிரதர் கூட்டின்னு போயிட்டு வாங்கடா எல்லாம் இங்கே தான் ப்ரேயர் நடத்த போகிறேன், எல்லாரும் உட்கார வச்சு அதில் ஒரு பையன் லைவ் வயரை கையில் எடுத்துட்டு கத்தின்னு வந்துக்கிறான். அடோ பாவமே, யாரோ ஒருத்தர் உள்ள ப்ரேயர் நடத்தும் போது நாங்கள் வந்து தவளையில் தான் நம்மளது ட்ரம்ஸு, தவளை காலி தவளை தண்ணியோடு இருந்தால் சத்தம் வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ காலி குடம், அந்த குடத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அப்போ தான் என்னத்துக்கு எடுத்துன்னு வந்தானே தெரில. அவன் எடுத்துன்னு வந்து கொடுக்க, இவர் எடுத்து ஓங்கி அவனே ஒரு அடிக்க, அவன் கையை விட நல்ல வேறடா அப்படிதான் கையை வைக்காதீங்களா. ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம மினிஸ்ட்ரியே இல்லாம போயிருந்துருக்கும், ஜெயில இருந்திருப்போம். ஏன் வந்து பர்மிஷன் இல்லாம நடத்தினா, அப்ப சர்ச் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகல, நடத்தி பிள்ளைய கொண்டுட்டான், எப்படி இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் விடல, வந்துச்சு பிரச்சனை, வந்துச்சு போராட்டம், ஆனா இன்னும் நின்றுதான் இருக்கிறோம். அவரை போன வருஷம் அந்த பையன் மெசேஜ் பண்றான், பிரதர் அவாரியுன்றான், சச்சுன் நல்லா இருக்கிறடா, தயவுசெய்து நல்லா இருறான்ற, நல்லா தயவுசெய்து நல்லா இரு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் நின்றுதான் இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நின்றுதான் இருக்கிறோம். 2015 மே மாசம் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 150 பேர் நம்மளுடைய ஹால்ல, ஸ்பெஷல் மீட்டிங் வேற. நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம மேல தவறான குற்றச்சாட்டுகளை எழுப்பி, தவறான அக்யூசேஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி போதை மருந்து கடத்துறாங்க, விபச்சார விடுதி நடத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பயங்கர பொல்லாத விஷயங்களெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து, நான் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும் போதே கிரைம் போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. நான் ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்றேன், கிரைம் போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அன்னைக்கு இருந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு நோட் வருது, இன்னும் 2 minutesல நீங்க இந்த இடத்த காலி பண்ணலாம், இல்லாட்டி சார்ஜ் பண்ணி எல்லாரும் நாங்கள் துரத்த வேண்டியதாக இருக்கும். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், 2 minutes சரிங்க, இன்னொரு 2 minutes தாங்கன்ட்டு அப்படியே பிரசங்கத்தை சின்னதாக முடிச்சு ஒரு ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அடுத்த வாரம் ப்ரேயர் எங்கே நடக்கும்னு சொல்கிறேன். போயிட்டு நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, உன் மேலே பெரிய பெரிய குற்றச்சாட்டு எழுப்பிட்டுக்கிறாங்க, உன்னை ஏரியாலே பேன் பண்ணிட்டுக்கிறேன், ஏன்னா நான் உன்னை எல்லாத்துலேயும் பார்க்குறேன். அவர் சொல்கிறார், உன்னை நான் தெருவில் பார்க்குறேன், அந்த சந்தில் பார்க்குறேன், இந்த சந்தில் பார்க்குறேன், எங்கே போத்தாலும் நீ நத்தி நேகிற ப்ரேயருங்க, உன்னை நான் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறேன். நம்ம ஆடுகடி ஸ்டேஷன் இருக்கிற ஃபுல் சர்க்கிள்லேயே இருக்கவே கூடாது. அடிச்சு புயல் அடிச்சிச்சு, பெருமழை காத்து அடிச்சிச்சு, ஆனா இன்னும் we are still standing, we are still standing strong. Hallelujah. 2020 ஜனவரி மாதத்துல மெத்தடிஸ்ட் சர்ச் நல்ல ரொம்ப கிருபையா இருந்தாங்க நம்ம மேல. ஆனா சொல்லிட்டாங்க இடத்தை காலி பண்ணுங்கன்னு. மார்ச் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு சர்ச்சே இல்ல. ஆனா நம்ம சர்ச் வளர்ந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சே இல்ல நம்மளுக்கு 8 மாசம். வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் அவங்க சர்ச் பெர்மிஷன் கேட்டு 6 மணி ஒரு சர்வீஸ், 7 மணி ஒரு சர்வீஸ் கேட்டு நடத்திட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் அங்கதான் நம்ம சபையை வளர்த்தார். கர்த்தர் see when you're bent, that is where you have opportunities to grow. வளையும் போதுதான் வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அநேக கர்த்தர் ஏற்படுத்துறார். என்ன சொல்லுங்க, வளையும் போது வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், வளையும் போது வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கதான் கர்த்தர் நம்மளை உயர்த்தினார். நவம்பர் மாசம் இங்க வந்தோம், சர்ச்சே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம் பாருங்க. ஆனா we are still standing. Hallelujah, we are still standing. அப்போ ஒரு ஆராதனை தான், இப்ப 4 ஆராதனை, வாரம் முழுதும் பாத்தீங்கன்னா 7 ஆராதனைகள் நடக்குது நம்மளுடைய சர்ச்ல. கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஏன்னா நீதிமான்கள் பனையை போல் செழிப்பார்கள். மூணாவதா எழுதிங்க, recount your history with God. Recount your history with God. இன்னைக்கு நாபதர் எல்லாருக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. கவனிங்க, புயல் ஓயும், வெள்ளம் போயிரும், காத்து நின்றோம். ஆனா கடைசி வரைக்கும் நிக்கிறது கர்த்தரால நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானும் தான்.
So you will be standing tall. கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க இன்னைக்கு? எல்லா புயல் மத்தியில நீங்க இன்னும் நின்னுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். எல்லா கடன் பிரச்சனை மத்தியில நீங்க இன்னும் நின்னுட்டு இருப்பீங்கன்னு டிக்ளேர் பண்றேன். வியாதியை ஜெயிச்சு நீங்க நிக்க போறீங்க. பலவீனத்தை ஜெயிச்சு நீங்க நிக்க போறீங்க. போராட்டங்களை ஜெயிச்சு நீங்க நிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை வஸ்திரமா நிக்க வைக்க போறாரு. அவர் யாருன்னு உங்க மேல காமிக்க போறாரு. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறார். கர்த்தர் உங்களை திடப்படுத்த போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் வழி நடத்துவார். நீங்க மணல் மேல கட்டப்பட்ட ஜனங்க இல்ல. உங்க வாழ்க்கை கண்மல மேல கட்டப்பட்டது. அவர் ஆசீர்வதிப்பார். அவர் பலப்படுத்துவார். அவர் உயர்த்துவார். அவர் நினைச்சதை ஒரு மனுஷனால தடை செய்ய முடியாது. இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீங்க வளருவீங்க, உயர்வீங்க, பெருகுவீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு மாபெரும் கரகோஷத்தை எழுப்பலாமா கர்த்தருக்கு? Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர். அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.